3, 2, 1. வணக்கம். இன்றைக்கி நம்ம குடமிளகா வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணலாம். சப்பாத்திக்கு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. நல்லா வதங்கட்டும் வெங்காயம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டால் நல்லா வதங்கும் வெங்காயம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா தக்காளியில் இருக்க அந்த சாரெல்லாம் சுண்டி நல்லா ஆயிலியாக மேலே வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் குடமிளகாவை. முதல்ல அந்த விதையெல்லாம் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே சைடில் இதுவும் அடி பிடிக்காமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். குடமிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நல்லா வதங்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச குடமிளகாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குடமிளகால காரம்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இங்கே முட்டை கம்மியாக ஊற்ற போகிறீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். முட்டை கொஞ்சம் நிறைய ஊற்றணும்னு சொன்னால் நிறைய போடணுன்னா கொஞ்சம் அதிகமாக, நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போது நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இன்னும் கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும்.
இது வந்து நைட் டைமில் செய்கிறதா முட்டை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெஞ்சிலே இருக்கும் நைட்டில் சாப்பிடும்போது. நான் இதை வந்து மார்னிங் டிஃபனுக்கு பண்ணுறேன். சண்டே மார்னிங் டிஃபனுக்கு சப்பாத்தி கூட சைட் டிஷ்க்காக பண்ணுறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஷவர்மா மாதிரி இதை உள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க செம்மையாக சாப்பிடுவாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட குடமிளகா கிரேவி, எக் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்கு, நம்ம தனியாக சாப்பாட்டுக்கு கூட இதை பொரியல் மாதிரி பண்ணி கூட சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.